தலையில் நறுமணத்திற்காக சேர்க்கப்படும் ஓமமானது அதிக உடல் ஆரோக்கிய பலன்களை கொண்டது. குறிப்பாக இது உடலின் செரிமானத்திற்கும் பொதுவான வியாதிகளான சளி, இருமல், பல்வலி, காது வலி போன்றவற்றிற்கு மருத்துவ தீர்வு தருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தலைமுடி பராமரிப்பு மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் நோயின் பொழுது ஏற்படும் வலியினை கட்டுப்படுத்துவதற்கும், ஆஸ்துமா, சிறுநீரக செயலிழப்பு, உடல் எடை குறைதல், வரமுறையற்ற மாதவிடாய் சுழற்சி பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கும் தீர்வாக இந்த ஓமம் பயன்படுகிறது. ஹெர்பல் பொருட்களில் ஒன்றான ஓமம் தனக்குள்ளே அதிக ஊட்டச்சத்துக்களை வைத்துள்ளது. குறிப்பாக புரோட்டீன், கொழுப்பு, மினரல், ஃபைபர், கார்போஹைட்ரேட், கால்சியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உடலின் செரிமான பிரச்சனை காரணமாக ஏற்படும் அசிடிட்டி மற்றும் செரிமான கோளாறுகளை தடுப்பதற்கு இவற்றில் பலனுள்ளது. இவற்றினை உப்பு சேர்த்த சுடுதண்ணீரில் கொஞ்சமாக ஓமத்தை சேர்த்து குடித்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடலின் பொதுவான பிரச்சனைகளான சளி மற்றும் பல்வலியை போக்குவதற்கு இவற்றில் ஊட்டச்சத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றை வாயில் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக மென்று மிதமான சுடு தண்ணீரில் சேர்த்து குடித்தால் இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும். முடி வெள்ளையாகும் பிரச்சனைக்கு முடிவு கட்ட ஓமம் பயன்படுகிறது. கருவேப்பிலை உடன் வெளி திராட்சை மற்றும் ஓமம் சேர்த்து 1 கப் தண்ணீரில் மிக்ஸ் செய்து பின் தினமும் குடித்து வந்தால் இந்த தலைமுடி பிரச்சனைகள் நீங்கும் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் நோயில் ஏற்படும் வலியினை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உடல் எடையை குறைப்பதற்கு இவை அதிகம் பயன்படுகின்றன மற்றும் தேன் மற்றும் வினிகருடன் ஓமத்தினை கலந்து 10 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து போக வாய்ப்பு அதிகம். எனவே இந்திய சமையல் அறையில் ஓமத்திற்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. குறிப்பாக சிக்கன் மற்றும் மீன் போன்ற மாமிச உணவு தயாரிப்பதில் ஓமம் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் ஹெர்பல் டீ, பிஸ்கட், ஜூஸ் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஓமம் அதிகம் பயன்படுத்துவதால் சில பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய மருத்துவர் கலந்தோசித்த பிறகே நீங்கள் இதனை பயன்படுத்த வேண்டும். தொண்டையில் புகைச்சல், இருமல் ஏற்பட்டால் ஓமம், முக்கடுகு, சித்தரத்தை, கடுக்காய் தோல், திப்பிலி வேர், அக்ரகாரம் இவைகளின் பொடி செய்து சம அளவு எடுத்து அதனுடன் சரிபாதி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை கொடுத்து வந்தால் தொண்டை புகைச்சல் மற்றும் இருமல் குணமாகிவிடும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அஜீரண கோளாறு, வயிற்று வலி, வயிற்று பொருமல் உள்ளவர்கள் 1 லிட்டர் தண்ணீரில் 100 கிராம் ஓமத்தை கலந்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும். வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தீரவும் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகும் ஓமத்தை கஷாயமாக்கி அறிந்து வந்தால் நல்லது. இதனால் இருமல் குணமாகும். தண்ணீரில் சிறிது ஓமம் போட்டு கொதிக்க வைத்து அதில் தேங்காய் எண்ணெயை விட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி அதனுடன் கற்பூர பொடியை கலந்து இடுப்பில் நன்றாக தேய்த்து வந்தால் இடுப்பு வலி குணமாகி வரும். முன்னதாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயிற்று வலி ஏற்பட்டால் ஓம வாட்டர் இருக்கா, குடிங்க சரியாகிவிடும் என்ற வார்த்தைகளை நம்மில் பலர் கேட்டிருப்போம். அந்த அளவிற்கு ஓம விதைகள் மற்றும் இலைகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட பானம் பல உடல் நல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. ஹோட்டல் அல்லது ஏதாவது விசேஷ வீடுகளில் சாப்பிட்டாலே பலருக்கு உணவு செரிமானமாகாது. இதனால் நாள் முழுதும் வயிறு உபசமாகவே இருக்கும். இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று ஓம் திரா பானம் சிறந்த தீர்வாக அமையும். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் முறையற்ற மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யவும் ஓமம் உதவியாக உள்ளது. ஓம விதைகளில் உள்ள தைமோன் என்னும் இயற்கை எண்ணெய் கேனிடா அல்பிகன்ஸ் போன்ற பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. முடி உதிர்தல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஓமத்தின் சாறை தினமும் பயன்படுத்தினால் நல்லது என்கின்றனர் ஆயுர்வேத மருத்துவர்கள். ஓம விதைகளில் அதிக வைட்டமின்கள் A, B1, B6, E, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், தாமிரம், மாக்னீஸ், செலினியம் மற்றும் தயாமின் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது. எவ்வித மருந்துகளாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் பாதிப்பு ஏற்படும் அல்லவா? இது போன்ற ஓமம் பயன்படுத்தும் போதும் இதில் உள்ள தைமால் என்னும் பொருள் இருப்பதால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போதும் தலை சுற்றல், வாந்தி, குமட்டல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் ஓமம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.